ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு கருவாடு பிரட்டல் எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம். அதுவும் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, நான் கருவாடு எடுத்து கருவாடு எடுத்து என்ன செஞ்சுருக்கிறேன், முள்ளெல்லாம் நீக்கிட்டு அப்படியே ரெண்டாக துப்புராக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே முழு பூண்டு பல் தோல் உரிக்காமல் அப்படியே உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் அப்படியே எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை எடுத்து அப்படியே ஒரு 2 இனுக்கு அப்படியே எடுத்து உருவி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். அப்படியே தாய்ச்சி அடுப்பில் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான கருவாடை பொரிச்சிக்கிடுவோம். இதுக்கு தேவையான எண்ணெயை அப்படியே ஜாஸ்தி இல்லாமல் கணக்காக விட்டுக்கிடுவோம். விட்டு அவ்வளோ கருவாடையும் நல்லா பொரிச்சிக்கிடுவோம். பொரிச்சிட்டு அப்படியே வெங்காயத்தை போட்டு அப்படியே வதக்கி எடுத்தோம்னா ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சோத்துக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி இருக்கும். எண்ணெய் கொதிச்சிடட்டும். கொதிச்சிடப்பாடு கருவாடை அதில் போட்டுருவோம். பார்த்திங்கன்னா இப்போ தெரியும், எண்ணெய் கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் அப்படியே கருவாடை பண்ணிக்கிடுவோம். கருவாடை பண்ணி அப்படியே நல்லா கிண்டி நல்லா கருவாடை பொரிய விட்டுக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு பொரிய விட்டுக்கிறணும். அப்படியே கருவாடு பொரிஞ்சு வரட்டும். பார்த்திங்கன்னா இப்போ தெரியும், கருவாடு பொரிஞ்சிருச்சு. கருவாடு அப்படியே இறக்கி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இதே எண்ணெயில் அப்படியே கருவேப்பிலை, வெங்காயம் அப்படியே நம்ம உடைச்சி வச்சுருக்க பூண்டு பல், எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம். அதோடு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி கட்டர்தூள், நான் கட் பண்ணி வச்சது, அதோடு அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள். ஏன்னா உரப்பு ஜாஸ்தியாக சாப்பிடாதனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிறங்க. உரப்பு ஜாஸ்தி சாப்பிடாதனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்படியே பெரட்டி விட்டு இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிற்பாடு இதில் அந்த கருவாடை எட் பண்ணிக்கிடலாம். எட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் நல்லா இருக்கும். உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கருவாட்டில் உப்பு இருக்குது இந்த எண்ணெயில். அது நம்ம பார்த்துக்குருவோம். உப்பு குறைவாக இருந்தால் கம்மியாக இருந்தால் நம்ம போட்டுக்கிடலாம். இல்லாட்டி உப்பு போட தேவையில்லை. ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் அப்படியே வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் அப்படியே கருவாடை எட் பண்ணிக்கிடுவோம். கருவாடை எட் பண்ணி அப்படியே நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெள்ளையாக தெரிஞ்சாலும் ஆனால் அந்த கட்டர்தூள் போட்டது பயங்கர காரமாக இருக்குது. அதனால தான் கொஞ்சமாக போட்டேன். உங்களுக்கு நீங்கள் ஜாஸ்தி உரப்பு சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் போட்டுக்கிறங்க. இப்போ நம்ம உப்பை செக் பண்ணிக்கிடுவோம், கணக்காக இருக்குதானே. பத்தலாட்டி கொஞ்சம் போட்டுக்குவோம், ஏன்னா கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அப்படியே அந்த கருவாடு வெங்காயத்தோட வதங்கிடுச்சு. உப்பு கணக்காக இருக்குது. நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்க தேவையில்லை. சும்மா அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் இப்படி கருவாடு பிரட்டல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல்